திமுக அரசு மதசார்பின்மையை பாதுகாக்கும், இந்த அரசு எந்திரம் மதசார்பின்மையை பாதுகாக்கும் என்று ஓட்டு போட்டாச்சு. அவங்க பார்க்கணும், அவ்வளவுதான் பொதுவாக மக்கள் அல்லது இயக்கங்கள் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்குது. அப்படி ஒரு அரசு எந்திரம் மதசார்பின்மையை பாதுகாத்தது அப்படின்னு இந்தியாவில் எப்பொழுதும் இல்லை. அதுவும் கடந்த 10-20 ஆண்டுகளா இல்லவே இல்லை. மாறாக இந்த இந்து பாசிசம் வருவதற்கான வழியைத்தான் அது தமிழ்நாடா இருக்கட்டும், பிற மாநிலங்களா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அரசு எந்திரம் என்பது அதை எனேபிள் தான் பண்ணிருக்கு. அரசு எந்திரம் நான் சொல்லும் போது அது போலீஸ், கலெக்டர், நிர்வாக எந்திரம், ஜுடிஷியரி உள்ளிட்டு இது நாடு முழுதும் நடந்திருக்கிறது. இதுதான் இப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில் கட்சிகள் பொதுவாக நமக்கு என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, மதசார்பின்மையை காப்பாற்றுகிறோம், ஓட்டு மட்டும் போட்டா போதும், மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றதான் அவர்கள் சொல்வது. அப்படி ஒரு பாசிவாக செயலூக்கமிக்க அரசியல் நடவடிக்கையில் மக்கள் ஈடுபடுவதை எந்த கட்சியும், திமுக உள்ளிட்டு எந்த கட்சியும் விரும்புவதில்லை. நாங்க பாத்துக்கிறோம்ன்றதான் அவங்க சொல்றது. அப்ப ஆக்டிவான செயலூக்கமிக்க அரசியல் நடவடிக்கையில மக்கள் ஈடுபடும் போது அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள். இப்ப வாஞ்சிநாதனும் அங்க இருக்கக்கூடிய சில தோழர்களும் இப்படி வேலை செய்யும் போது இந்த கேள்வி எல்லாம் வருது. இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பரவலா தமிழ் சமூகத்தில் இருந்தால் இந்த திமுக அரசு இதையெல்லாம் செய்திருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. இதெல்லாம் நடந்திருக்கிறதே, இவ்வளவு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, இவ்வளவு திராவிடர் இயக்கங்கள் இருக்குது, பிற அமைப்புகள் இருக்குது. யார் இந்த கேள்வியை எழுப்பினார்கள்? ஏன் எழுப்பவில்லை? அவங்க ஏதோ திமுகவோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால எழுப்பவில்லை என்று நான் குற்றம் சாட்டல. அவங்க ஃபீல்டிலேயே இல்ல, எந்த குறிப்பான பிரச்சனைக்குள்ளும் போவதில்லை, மக்களை திரட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில்லை. மேடையில பேசுறது, சோசியல் மீடியால பேசுறது, அதிகபட்சம் போனா திமுக சரியா செய்யல சவனாலா அறிக்கை விடுவது, இதற்காக இயக்கங்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறது, பேசுறது, இவ்வளவுதான் நடக்குது. அப்போ இந்த கட்சிகளை சார்ந்து, அரசு எந்திரத்தை சார்ந்து இதை செய்ய முடியாது என்பதைத்தான் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுதும் உள்ள அனுபவம் நமக்கு காட்டுகிறது. கண் முன்னால இப்ப அமெரிக்காவில் நடக்குது. ட்ரம்ப் 10 நாள்ல எவ்வளவு அறிவிப்பு பாத்தீங்கல்ல? 10 நாள்ல நவோமி கிளைன் என்ற ஒரு எழுத்தாளர் ஷாக் டாக்டரின் என்ற ஒரு நூல் எழுதியிருந்தாங்க. இது ஈராக் மேல போர் தொடுத்த போது அதுக்கு பேர் ஆபரேஷன் ஷாக் அண்ட் ஆ, அதிர்ச்சியும் பீதியும் ஊட்டுகின்ற ஒரு தாக்குதல். அது டிவியில் அப்ப நம்ம பார்த்தோம் எப்படி குண்டுவீச்சு நடந்ததுன்னு. இப்ப ட்ரம்ப் வந்த 10 நாள்ல அப்படி குண்டுவீச்சு போல காசாவை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும், கிரீன்லாந்தை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும், அப்புறம் கனடாவை 51வது மாநிலமாக்கும், மெக்சிகோ வளைகுடாவுக்கு வேற பேர் மாத்துவோம், பனாமா கேனால நாங்க எடுத்துக்குவோம், 25% டாக்ஸ் போடுவோம், வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்கள் எல்லாம் சட்டவிரோத குடியேறிகளை எல்லாம் கை காலில் விலங்கு போட்டு வெளியேற்றுவோம். எவ்வளவு இது எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல சென்ற தேர்தலின் போது தோற்று போன ட்ரம்ப் தான் ஜெயிச்சாரு என்று சொல்லி அவருடைய கட்சியைச் சேர்ந்த பாசிஸ்ட் காலிகள் கேபிட்டல் ஹில் என்ற கட்டடத்துக்கு உள்ள பூந்து மரணம் விளைவிக்கும் அளவுக்கு அங்கு வன்முறை தாக்குதல் நடத்தினாங்க. அத்தனை பேர் மேலேயும் செடிஷன் கேஸ், கிரிமினல் கேஸ் அந்த கும்பல் மீது. அத்தனை பேருக்கும் பொது மன்னிப்பு வழங்குவேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து பொது மன்னிப்பு வழங்கினார். ட்ரம்ப் ரேப் கேஸ்ல கன்விக்டட் ஃபெலான். இப்போ இதுக்கு பொருள் என்ன? மக்கள் ஒரு அதிர்ச்சி அடைந்த நிலையில இருக்கிறாங்க. அடுத்தடுத்து இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, அடுத்தடுத்து வருது. மோடி செய்வதை போலதான். இதை எதிர்கொள்ள முடியாமல் குறைந்தபட்சம் அமெரிக்காவிலாவது ஆங்காங்கே சில ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க நம்ம ஊரை போல இல்லாம கொஞ்சம் மீடியால பேசுறாங்க. ஆனால் இப்படி ஒரு பாசிஸ்ட் தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் இயக்கம் என்பது இல்லை. அது இந்தியாவிலும் இல்லை, அமெரிக்காவிலும் இல்லை. இது ஒரு சீரியஸான பிரச்சனை. அப்படி ஒரு இயக்கம் இல்லாமல் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அதிர்ச்சிக்கு பணிந்து போறதுதான். பணியாமல் இருக்கிற ஒரே ஒரு இடம், உலகத்துல ஒரு இடம் நம்ம பார்க்கிறது பாலஸ்தீன். எவ்வளவு ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டு இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படுத்தப்பட்ட பிறகும் மக்கள் உறுதியா நிற்கிறாங்க.
ஆனா எல்லா இடங்களும் அப்படி இல்லை. இப்போ தோழர் அப்படி பேசும்போது சொன்னாங்க, ராமசீனிவாசன் பலி கொடுக்கறதுக்கு, உயிர் பலி கொடுத்து வழிபாட்டுக்கு இந்துக்களும் தானே போறாங்கன்னா முட்டாளுங்க. இந்த வழிபாட்டு முறை குலதெய்வத்துக்கு பலி கொடுக்காதவர்கள் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி நான் பிராமின் கம்யூனிட்டிஸ் கிட்ட குலதெய்வத்துக்கு பலியிடுகின்ற ஆடோ கோழியோ பலியிடுகின்ற பழக்கம் இருக்குது. ஒரு சேனல்ல உட்கார்ந்து முட்டாளுங்க எல்லாரும் அப்படின்னு அந்த ஆளால தைரியமா எப்படி பேச முடிகிறது? இது முஸ்லீமை இழிவுபடுத்தும் பிரச்சனை அல்ல. ஒரு என்டையர் நான் பிராமின் கம்யூனிட்டியை எல்லாம் முட்டா பசங்க அப்படின்னு எப்படி பேச முடிகிறது? அப்போ இந்த சமூகம் எப்படி இருக்கிறது? தோழர் அரசை பத்தி பேசினார். சொசைட்டி எப்படி இருக்குது? கொஞ்ச நாளா சமூக ஊடகங்கள்ல இந்த ஈரோடு தேர்தலை ஒட்டி என்ன விவாதம்? சீமான் பெரியாரை தரக்குறைவாக பேசுறாரு, பொய்யா பேசுறாரு, அவதூறா பேசுறாரு, இழிவா பேசுகிறார். ஆனா எந்த ஒரு இடத்துலயாவது பத்திரிகையாளர்கள் என்னையா அப்படி பேசுற அப்படின்னு எந்த ஒரு இடத்துல கேட்டாங்களா? ஏன் கேட்கல? கேட்டிருக்க முடியாதா? கேட்டா என்ன ஆயிருக்கும்? கேட்கவில்லை என்பது ஒண்ணு. அதுவும் ராமசீனிவாசன் போன்றவர்கள் முட்டாள் அப்படின்னு பேசினாங்க, அதற்கு எதிர்வினை இல்லை. இது ரெண்டும் வேற வேற விஷயம் இல்லை. பெரியாரை காப்பாற்றுவதற்கு தனியா ஒரு போராட்டம், நான் பிராமின்களுடைய பண்பாடு வழிபாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு தனியா ஒரு போராட்டம் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். அதை கேட்பதற்கு இல்லை என்றால் இதை கேட்பதற்குமான சொரணையும் சமூகத்தில் இல்லை. இது புதுசு இல்லை. 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு 2002 நினைக்கிறேன், ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. மதமாற்ற தடை சட்டமும் கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றதா? அதுக்கு அப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தோல்வி அடைந்தார்ன்றது வேற. ஆனால் ஒரு ஆண்ட சாதி பெருமை பேசுபவர்கள், பாண்டி கோயில்ல மற்ற இடங்கள்ல பலி கொடுப்பவர்கள், அவங்க யாராவது மீறி போய் வெட்டினாங்களா? நூற்றுக்கணக்கான இடங்களில் அப்படி பிரச்சனை நடந்ததா? நடக்கல. எனக்கு தெரிஞ்சு அப்ப நான் மக்கள் கழகத்தில் செயல்பட்ட போது அப்படி திருச்சியில பார்ப்பன மயமாக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்திய ஒரு நாட்டார் தெய்வ கோயில் வாசல்ல கும்பாபிஷேகம் முடிஞ்ச மறுநாள் வாசல்ல போய் ஒரு கிடாவை வெட்டணும். வெட்டி அது கேஸ் ஆச்சு, கைதானம். ஆனால் இந்த போராட்டத்தை ஏன் பக்தர்கள் செய்யவில்லை? ஏன் பலரும் செய்யவில்லை? இது 2002 நடந்தது. தேர்தலில் அதிருப்தி காரணமா தோத்தாங்க அப்படின்றதுனால அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றதுனால. ஆனா இந்த 20 ஆண்டுகள்ல நம்முடைய சுரணை என்பது வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா, குறைஞ்சுக்கிட்டு வருதா? இப்ப அவர் நதீம் பேசும்போது பார்ப்பனர் அல்லாதார் என்ற செக்மெண்ட்டுக்குள்ள முஸ்லிம்கள் வராங்களா இல்லையா என்ற கேள்வி எழுப்பினார். இந்த நான் பிராமின் கான்சியஸ்னஸ் அல்லது திராவிட உணர்ச்சி அல்லது தமிழ் உணர்ச்சி என்பது என்ன நிலையில் இருக்கிறது? அதுக்கு நிறைய பெரிய வேறுபாடு வேணாம். முருகனை சுப்பிரமணியன் ஆக்குனதை பற்றி சொன்னாரு. இப்போ வயலூர் முருகன் கோயில்ல நான் பிராமின் உள்ள வரக்கூடாது. 2 நான் பிராமின் அர்ச்சகர்கள் 2021 ஆகஸ்ட் 14 நியமிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை கருவறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இன்று வரை ஒரே ஒரு நாள் அங்க உள்ள தோழர்களை வைத்து ஒரு போராட்டம் நடத்தி போலீஸ் எல்லாம் ஒரு நாள் மட்டும் உள்ள போனாங்க. உடனே அங்க பார்ப்பன அர்ச்சகர்கள் கூக்குரல் இட்டார்கள். அந்த 2 பேரையும் வேலை நீக்கம் செய்யணும் அப்படின்னு அங்க இருக்கிற அர்ச்சகர்களுடைய சொந்தக்காரங்க பெட்டிஷன் போட்டாங்க. அந்த பெட்டிஷனை விசாரித்து நீதிபதி GR சாமிநாதன் வேலை நீக்கம் செய்யணும், நீக்கிவிட்டு இவர்களை நியமிக்க வேண்டும் என்றே உத்தரவு போட்டார். இந்த 4 ஆண்டுகளா அந்த 2 பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள் கருவறைக்குள் நுழைய முடியவில்லை என்பதை எத்தனை முறை பேசியிருப்போம், எத்தனை ஊடகங்கள்ல பேசியிருப்போம், எத்தனை முறை அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்போம். பல முறை சேகர் பாபு அங்க போயிட்டு வந்திருக்காரு. இப்போ போன மாசம் போனார். போன மாசம் சேகர் பாபு குடும்பத்தாரோடு விஜயம் இந்த வயலூர்ல இப்ப குடமுழுக்கு நடக்க போகுது, அதை பாக்குறதுக்கு போயிருக்காரு. கருவறைக்குள்ள நின்று பூஜை செய்யறது யாரு தெரியுமா? அப்பாயின்மெண்டே இல்லாத அங்க இருக்கிற அர்ச்சகருடைய சொந்தக்காரன். என்கிட்ட போட்டோ எவிடன்ஸ் இருக்கு. அமைச்சர் இதை எதையுமே கண்டுக்கல. பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களுக்கு என்ன கதி என்பதை பற்றி அவர் எப்பவும் கண்டுகிறது இல்லை, கேட்கறது இல்லை. அவர் தெரியும், நம்ம சாதாரணமா வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு அப்பர் காஸ்ட் பையனா
ஒரு பட்டியல் சமூகத்து அல்லது எம்பிசி கம்யூனிட்டி சேர்ந்த பெண் கல்யாணம் பண்ணதுன்னா அந்த குடும்பத்தில் போய் அந்த பெண் எத்தகைய அவமானங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு 20-30 பார்ப்பன அர்ச்சகர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நான் பிராமின் அர்ச்சகர் அல்லது 2 நான் பிராமின் அர்ச்சகர் அவங்களை கொண்டு போய் நியமிக்கும் போது அவர்கள் எத்தகைய அவமதிப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பது ஒரு அரசுக்கு புரியல அப்படின்னு சொன்னா, ஒரு அமைச்சருக்கு புரியலன்னு சொன்னா, அதை எடுத்து சொன்னாலும் கேட்கலன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது? இது அரசு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும், சுத்தி இருக்கிற கடைக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அநீதி நடக்கிறதே, நான் கடைக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் பேசினேன், ஆமா அநியாயம், பார்ப்பன அர்ச்சகர்கள் தண்ணியை போட்டு சிலம்புறானுங்க, அவன்லாம் உள்ள போறாங்க, நம்ம ஆளுங்களை உள்ள விட மாட்டேன்றாங்க அப்படின்னு என்கிட்ட புலம்புறாங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. தண்ணியை போட்டு ரோட்ல மட்டையா கிடக்குறான், காலையில போய் கருவறையில பூஜை பண்றான், நம்ம ஆளுங்க ஒழுக்கமா இருக்கிறாங்க, உள்ள விட மாட்டேன்றான் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அதை கேட்கின்ற தைரியம் இந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு இல்லை. சொல்ல போனால் அமைச்சர் வராது, அவர் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு கோயிலே ஒரு ஓரமா இவங்க 2 பேரும் ஒதுக்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. அப்ப இந்த நான் பிராமின் இப்ப இந்த வயலூர் இந்த பக்கம் வச்சுங்க, இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்தை வச்சுங்க. இப்ப அந்த நான் பிராமினுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இஸ்லாமியர்கள் உள்ளடங்கிய நான் பிராமின்ஸுக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. அங்க நான் பிராமின் தீட்டு, இங்க நான் வெஜ் தீட்டு. என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். நான்வெஜ் தீட்டு என்பதும் நான் பிராமின் தீட்டு என்பதற்கு எந்த வேறுபாடும் அடிப்படையில் கிடையாது. அதுதான் இங்க அமலாகிறது. அதனால இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி இழிவுபடுத்தப்படுவதற்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிய உதாரணம் சொல்றேன். நமக்கு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில பிள்ளைங்களுக்கு சத்துணவு முட்டையோட போடுறாங்க. அது நமக்கு தெரியும். 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா கொடுத்து சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்கல்ல, டொனேஷன் கொடுத்து பள்ளிகள்ல, அங்க பிள்ளைக்கு சிக்கனோ எக்கோ கட்டி கொடுக்க முடியாது. இது எல்லாம் நமக்கு தெரியும். அதாவது ஒரு மூட்டை தூக்குறவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினவனுடைய மகனுக்கு கிடையாது. நான் பிராமின்ஸ் தான் மெஜாரிட்டியா படிக்கிறாங்க, சமூகத்திலே அவங்க தான் மெஜாரிட்டி. யாருக்காவது சொரணை இருக்குதா? ஏன் ஒரு முட்டை சாப்பிடக்கூடாது என் பிள்ளை, இதை ஏன் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று கேட்கின்ற தைரியமோ சொரணையோ யாருக்காவது இருக்குதா? பல பிரமுகர்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்குது சிபிஎஸ்இல தான். அப்ப நீங்க உங்களுடைய பிள்ளையை எப்படி பயிற்றுவிக்கிறீங்கன்னு கேட்டாக்கா, பிறக்கும் போதே பார்ப்பன அடிமைத்தனத்துக்கு பயிற்றுவிக்கிறீங்க. இதெல்லாம் கூடாதது, இழிவானது, நான்வெஜ்ஜா இதை திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து சரக்கடிக்கிற மாதிரி ஒளிஞ்சிருந்துதான் சாப்பிடணும் இதை என்று அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஆரம்பம் முதலே நாம் பயிற்றுவிக்கிறோம். அப்ப இதுதான் கல்ச்சர். அப்ப இந்த மாதிரி ஒரு பண்பாடு நம்ம கிட்ட நிலவுது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம முஸ்லிம்களுக்கு அநீதி நடந்ததுக்கு போராடுறதெல்லாம் இருக்கட்டும், நான் பிராமின் கம்யூனிட்டிஸ் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அவமானத்தை எந்த அளவுக்கு உணர்கிறோம்? நான் பிராமின் கம்யூனிட்டின்னு சொல்லும் போது எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லா பிரமுகர்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்ப இதை நாம கண்டுக்கல என்பதனுடைய பொருள், அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் இஸ்லாமியர்களுக்கு நிகழ்கின்ற அவர்கள் மீதான தாக்குதலை சொரணை இல்லாமல் வேடிக்கை பார்ப்பது நடக்குது. திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ வட இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது. பெரியார் பணியாற்றினார். பெரியார் என்னையா பணியாற்றினார்? பெரியார் பணியாற்றியதனுடைய சாரம் என்ன? சாரம் என்னன்னா, நான் பிராமின் பார்ப்பனர் அல்லாதார் என்ற வரையறைக்குள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர் உள்ள கொண்டு வந்தார். வெறும் இந்து என்று சொல்லப்படும் இந்த வரையறைக்குள்ள இருப்பவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கூட பார்ப்பனர் அல்லாதார் என்ற கேட்டகரியில் வர்றவங்க. அதையே அல்லாதார்னு சொல்லணும், நாம் திராவிடர்கள் எப்படின்னா அவங்களை இதுக்குள்ள கொண்டு வந்தார். அப்ப இந்து முஸ்லிம் என்று வட இந்தியாவில் எதிர்நிலைப்படுத்த முடிந்ததை போல தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியல. தமிழ்நாட்டில் பிராமின் நான் பிராமின், நான் பிராமின் கேட்டகரிக்குள்ள இவங்களும் வந்துட்டாங்க. அவர் தோழர் சொன்னது போல இஸ்லாம் என்பது ஒரு திராவிட மதம், திராவிட மார்க்கம், அதை சேர்ந்தது
ஏனென்றால் அது ஏற்றத்தாழ்வை மறுக்கிறது. திராவிடம் என்பது ஏற்றத்தாழ்வை ஏற்காதது. இஸ்லாமை பற்றி மற்ற விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு என்பதை அது மறுக்கிறது என்பதிலிருந்து அதை அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. அப்போ இந்த தமிழ் பண்பாடு இன்னைக்கு கூட பேராசிரியர் VRS பேட்டி கொடுத்திருக்காரு. பலி கொடுக்கிறது தான் உயிர் பலி கொடுத்து வழிபடுவது தமிழ் பண்பாட்டு மரபு அப்படின்னு விகடன்ல பேட்டி கொடுத்திருக்காரு. அது நமக்கு தெரிஞ்சதுதான், எல்லா இலக்கியங்கள்லையும் இருக்குது. அதிலிருந்து எவ்வளவுக்கு நம்ம விலகி போகிறோமோ, எவ்வளவுக்கு அதை புனிதம் என்று கருதுகிறோமோ, அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் மீது, குறிப்பா இஸ்லாமியர்கள் மீது நடக்கின்ற அடக்குமுறை அப்படின்றது நமக்கு ஒரு விஷயமா கண்ணிலே படுவதில்லை. ஏனென்றால் நாமே தன்மானமற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இதை ஒரு திராவிட முன்னேற்ற கழக MLA ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன். இவர் தாங்க யூடியூப்ல எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஒரு தொடர் அறிமுகப்படுத்தி விட்டாரு. நல்லா பேசுறீங்க, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த MLA சொல்றாரு, என் பிள்ளைங்க சார் ரிசர்வேஷனே தப்புன்னு சொல்றாங்க. அவர் ஏதோ ஒரு OBC கம்யூனிட்டி சேர்ந்தவர், என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைங்க ரிசர்வேஷன் தப்பு, அது ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது அப்படின்னு வாதாடுறாங்க. உங்களை போல உள்ளவங்கெல்லாம் அப்படி பேசி அவங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ரியாலிட்டி, அது ஒரு அசிங்கம் அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ண வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பொருள் என்ன? இது எப்படி நடந்தது? இப்போ இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணல என்பதா பிரச்சனை? அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரசியல் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறதா? ஒவ்வொரு இஷ்யூலையும் அப்படி நடக்காத போது புதிதாக தலையெடுத்து வருகின்ற பிள்ளைகள் அதை எப்படி உணர்வார்கள்? நான் முதல்ல சொன்னது போல CBSE படிச்சு வர்றவன் பாப்பானா தான் வர முடியும், வேற எப்படி வர முடியும்னு எனக்கு தெரியல. அந்த பண்பாட்டை தான் ஃபாலோ பண்ற மாதிரி வர முடியும். அப்போ அவங்கள்ட்ட நீங்க எதை ஊட்ட போகிறீர்கள்? அவங்க பை டிஃபால்ட் சங்கி அரசியலை ஏற்றுக்கொண்டால் அதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அப்ப இந்த மாற்றம் என்பது நம் கண் முன்னால் நடந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படி சொசைட்டியில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படாமல் அவங்க அவ்வளவு ஈஸியா கால் ஊன்ற முடியாது. சமீபத்தில் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். அது எப்படி பாபர் மசூதிக்குள்ள ராஜீவ்காந்தி 1986 திருட்டுத்தனமா வைக்கப்பட்ட ராமன் சிலையை வழிபாட்டுக்கு திறந்து விடுறாரு. திறந்து விட்டு அதனால இந்து ஓட்டு வரும்னு நினைச்சு திறந்து விடுறாரு. காங்கிரஸ் அதோட அழிஞ்சது, அது வேற கதை. திறந்து விட்டு எல்லாம் போறாங்க. அப்ப என்ன நடக்குது தெரியுமா? 87 ராமாயண சீரியல் தொடருது தூர்தர்ஷன்ல. 87 தான் தூர்தர்ஷன்ல ராமாயண சீரியல் தொடங்குது. இந்தியா முழுமைக்கும் ஒரே ராமாயணம், ஒரே வருஷன் அது வருது. அதுல வரக்கூடிய பாடல்கள் அது ஒரு இந்து அடையாளம் அதை உருவாக்குது. ராம ஜென்ம பூமிக்கான கேம்பெயின் ஆபத்தில்லாத ஒரு விஷயம்னு சொல்லப்பட்ட அந்த தூர்தர்ஷன் ராமாயணம் வழியா தான் ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், இந்து கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல அது உருவாக்கப்படுது. இது இப்படி ஒரு ப்ராசஸ்ல நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ் இல்லாமல் ஒன்று நடப்பதில்லை. தென்னிந்தியா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா கர்நாடகாவில் சிமிலரா இதே இப்போ நம்ம பார்க்குற திருப்பரங்குன்றம் மாதிரியே பாபா புதன்கிரின்னு ஒரு இடம். அங்கே பாபா புதன்கிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு குன்றில் உள்ள இடம். அங்கே ஏமன்ல இருந்து வந்த ஒரு இஸ்லாமியர் அவர் தான் காஃபியை இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னு சொல்றாங்க. அவர் இறந்த ஒரு இடம் இருக்குது. அங்க மக்களால் போற்றப்படுபவராக இருந்திருக்காரு. அதே இடத்துல தத்தாத்திரேயர்னு சொல்லி வழிபடுவது இருக்குது. ஆச்சரியப்படத்தக்க வகையில் அங்க அந்த பாபா புதன்கிரியில 2 பேரும் உண்டு. அங்க அந்த இடம் வக்ஃப் போர்டோட கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா அங்க பிரீஸ்டும் உண்டு, இஸ்லாமியர் சார்பான ஒரு வழிபாட்டாளரும் உண்டு. அப்படி இருந்த ஒரு இடம். அந்த இடம் எப்போ மாறுது? அந்த இடம் எப்போ மாறுதுன்னாக்கா இந்த பீரியட்ல 90களில் தான் மாறுது. 90களில் தத்தாத்திரேய யாத்திரான்னு புதுசா ஒன்று இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச பிறகு பாபர் மசூதிக்கு பேரலா இதை இடிக்கப்பட்ட உடனே இன்னும் உத்வேகம் பெற்று இது எங்க இடம், இதை ஆக்கிரமிச்சிட்டாங்க, திப்பு சுல்தான் காலத்தில் மாத்திட்டாங்க அப்படின்ற கதைகளை உருவாக்குகிறார்கள். சொல்லப்போனால் திப்பு சுல்தான் காலத்தில் இது 2க்குமே ஒரு மானியம் கொடுத்து இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, வேற பல கோயில்களுக்கு. அப்படி தொடங்கியது மெல்ல மெல்ல தோழர்
பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் சொன்னார் இல்லையா, அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை மீறி, அதுல அயோத்தியாவுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாரு, அதை மீறி இதற்கு சார்பாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு, இது ஒரு தனி கதை, அதனால அதை நான் சுருக்கிக்கிறேன். அது கிட்டத்தட்ட இப்போ வந்து கம்ப்ளீட்டாவே இஸ்லாமியர்கள் அதிலிருந்து அகற்றப்பட்டு முழு கண்ட்ரோலும் இவங்க கைக்கு வந்துருச்சு. அப்படி மாறி 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 அப்படி கொண்டு வரப்பட்டு விட்டது. இது வந்து நம்ம இங்க பார்க்கிறோம். அதனால இப்போ இங்க இந்த தர்காவை எடுத்துக்கிட்டாக்கா, இந்த செஷன்ல வக்ஃபு வாரியம் தொடர்பான பில் வந்து பாஸ் ஆக போகுது. வக்ஃபு வாரியம் தொடர்பான பில் மிக 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 ஆபத்தானது. வக்ஃபு வாரியம் என்பது இந்து அறநிலையத்துறை மாதிரி இஸ்லாமிய சொத்துகளுக்கான ஒரு வாரியம். அது அப்போ வக்ஃபு சொத்துகள்ல என்ன இருக்கு? மசூதி இருக்குது, அவங்க சொல்லக்கூடிய கபரிஸ்தான் என்ற இடுகாடு இருக்குது, அது இல்லாம வேற அனாதை இல்லங்கள், கடைகள், வீடுகள், இப்படி பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வக்ஃப் என்பது இறைவனுக்கு அளிக்கப்பட்டது. அதை அப்படி கொடுத்த பிறகு அதை யாருக்கும் விற்க முடியாது. ஆனால் வாடகைக்கு விடலாம், அதுல இருந்து வருவாயை வந்து வச்சு இது பண்ணிக்கலாம். பெரும்பாலான வக்ஃப் சொத்துக்கள் வக்ஃப் பை யூஸ் என்று இருக்கக்கூடியவை. பல மசூதிகள், கபரிஸ்தான்கள், அதுக்கு வந்து டாக்குமெண்ட் கிடையாது. பல நூற்றாண்டுகளா அது. இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒருவேளை நீங்க பாருங்களேன், இந்த 1923 கேஸ் வரலன்னு வச்சுங்க, திருப்பரங்குன்றத்துக்கு அப்படி ஒரு கேஸ் நடந்து இது வரல அப்படின்னா இங்க என்ன ரெக்கார்டு இருக்கும்? நாயக்கர் காலத்துல பணம் கொடுத்துருக்குறாங்க, பேக்ரவுண்டும் இருக்குது. நாம் வந்து இது ஏதோ கிடா வெட்டுறதுக்கு அனுமதிக்கிறாங்க, அனுமதிக்கல என்ற முறையில் இதை பார்க்கிறோம். இந்த வக்ஃப் மசோதாவில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அதை எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு உருவகமாக இந்தியா முழுதும் புதைக்கப்பட்டிருக்கிற கண்ணி வெடியா சொல்லலாம். எல்லா இடத்துலையும் சொத்து வெறிய ஒரு 4 காலி பசங்களுக்கு தூண்டி விட்டா அதை ஒரு செகண்ட்ல மத வெறியா மாத்திடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு இதை ஆக்கிரமிச்சுக்கலாம், இவனை விரட்டிட்டாக்க அந்த இடத்த நீ வச்சுக்கலாம் அப்படின்னு 4 பேரை தயார் பண்ணாக்கா அங்க வந்து இப்படி யாரும் ஜெய் ஸ்ரீராம்னு வந்துடலாம். அதற்கான ஸ்கோப் அங்க இருக்குது. அப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையா இருக்கட்டும், அயோத்தியா பிரச்சனையா இருக்கட்டும், அதை வந்து ஒரு உள்ளூர் பிரச்சனையா நாம் பார்க்க கூடாது. ரொம்ப முக்கியம். அது திரும்ப திரும்ப இன்னைக்கு இந்தியா கூட்டணி அறிக்கையெல்லாம் உள்ளூர் மக்கள் ரொம்ப பிரமாதமா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போல முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை. அயோத்தியாவில் நம்ம பல பேருக்கு வந்து அந்த பீரியட்ல அவங்களுக்கு தெரியலாம். அயோத்தியில முதல் இந்த இஷ்யூ இவங்க தொடங்கும் போது அங்க ஒரு நாதி கூட ஆதரவு இல்லை பிஜேபிக்கு. உள்ளூர் மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை. பல பேட்டிகள் அப்போ வந்திருக்குது. பல பேட்டிகள்ல இது வெளியூர்ல இருந்து அவங்க ஏதோ வந்து பண்றாங்க, நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம், இப்படி பல பேட்டிகள் அயோத்தியால இருக்குது. அந்த அயோத்தியாவில் பாபர் மசூதிக்கு வாசலில் இருந்த ராம் சபுத்ரா என்ற இடத்தின் பூசாரி, அவர் வந்து பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத்தை மிக கடுமையா கண்டிச்சு பேட்டி கொடுத்தார். அதன் விளைவு என்ன? கொஞ்ச நாள் அவர் மர்மமா கொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது வந்து அந்த உள்ளூர் பிரச்சனையாக இருப்பதில்லை, அது ஓவராலா ஒரு இந்து உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா வந்து மாறுது. ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன விதமான தப்பபிப்பிராயங்கள்லாம் இருக்குதோ, என்ன விதமான பயஸ் எல்லாம் இருக்குதோ, அது எல்லாத்தையும் இதோட கனெக்ட் பண்ண முடியுது. இப்ப வந்து பேசுறாருல, சிக்கந்தர் வந்து கோயிலை இடிக்கிறதுக்கு தான் அங்க போனா அப்படின்னு தானே அது ஒரு இதுக்கு என்ன வந்து போய் நான் பேட்டி எடுக்கும்போது, இந்த சிக்கந்தர் எப்பங்க போனாரு இன்டர்வியூல, எவனுக்கு தெரியும்? எதுக்கு தெரியணும்? சிக்கந்தர் நாயக்கர் காலமா, பாண்டியர் காலமா, எதுக்குன்னு கேக்குறேன். ஒவ்வொரு கருப்புசாமி கோயிலுக்கும், ஒவ்வொரு ஐயனார் கோயிலுக்கும், ஒவ்வொரு கோயிலுக்கும் வரலாறு உங்கள்கிட்ட இருக்குதா? ஹிஸ்டரி இருக்குதா? யாரு என்னன்னு கணக்கு இருக்குதா? பல நூற்றாண்டுகளாக, பல பத்தாண்டுகளாக மக்கள் ஒரு ஃபெய்த், அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மரத்தை கும்பிடுறான், அதுக்கு என்ன வரலாறு தனியா இருக்குது? அப்ப இங்க நோக்கம் வந்து சிக்கந்தர் வந்தாரா வரலையா, என்ன பண்ணாருன்றது அப்ப பிரச்சனை. மக்கள் இயல்பாக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வழிபாட்டிடம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? எதை ப்ரூவ் பண்ணணும்? ஸ்தல புராணம் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் ஹிஸ்டரி, அது ஒவ்வொரு கோயிலுக்கும் எழுதி இருக்கிறது. அப்போ இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பேரடைம், இந்த சட்டகம், அவன் சொல்றதை வச்சுக்கிட்டு அப்ப வந்தாங்களா? இப்படிதானங்க அயோத்தி கதை சொன்னான். பாபர்
அவருடைய தளபதி மீர்பாக்கி வந்து பாபர் மசூதி வந்து அங்க இருந்த கோயிலை இடித்து விட்டு பாபர் மசூதியை கட்டினார். இதுதான் அயோத்தியா கேம்பெயின் தொடங்கும் போது இந்தியா முழுதும் சொல்லப்பட்ட கதை. அதை இடிச்ச உடனே அவங்க சொன்னது என்ன? இதுக்கு அடியில கோயில் இருக்கு, இடிச்சாதானங்க அடியில இருக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும். இடிச்சாச்சு, அடியில தோண்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே தோண்டினாங்க. தோண்டி என்ன கிடைச்சது? அந்த டாக்குமெண்ட்லாம் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் அதுக்கு எந்த தடயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. 49ல திருட்டுத்தனமாக தான் ராமன் சிலை வைக்கப்பட்டது, 92ல இடிக்கப்பட்டது ஒரு கிரிமினல் நடவடிக்கை, இத்தனையும் சொல்லிட்டு அனுபவ பாத்தியதை என்ற அடிப்படையில் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, நீ அனுபவ பாத்தியதை என்ற அடிப்படையில் அந்த இடத்த ராமன் கோயில்னு கேட்கல. இவங்க கேட்ட லாஜிக் என்ன? எதுக்காக கேட்டாங்க? இது இடிக்கப்பட்டது, பாபர் காலத்துல இடிச்சு கட்டிட்டாங்க, அதனால எங்களுக்கு கொடுங்கன்றதுதான் இந்த கேம்பெயினோட லாஜிக். அது இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அப்ப முடிஞ்சு போச்சு, இது போய் பித்தலாட்டம். இதை வைத்துக் கொண்டு பாபர் மசூதி மட்டும் இல்ல, டெல்லி அதிகாரத்தையே கைப்பற்றி விட்டார்கள். ஆனா தீர்ப்பு வந்து வேற ஒரு குதர்க்க நியாயம் சொல்லி அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அவர் வாஞ்சி சொன்னதை போல அடுத்தது வாரணாசி மசூதிக்கு 1947 ஆகஸ்ட் 15 என்ன கண்டிஷன்ல எந்த வழிபாட்டு இடம் இருந்ததோ அதை மாற்ற முடியாது அப்படின்றதுதான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. சந்திரசூட் பெரிய அறிவாளி. அவர் என்ன செஞ்சாரு? அதை மாற்ற முடியாது என்பது உண்மை. ஆகஸ்ட் 15 அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை ஆய்வு செய்யலாம். அதனால இப்ப என்ன அப்படின்னா, அதை வச்சுதான் இப்ப அந்த மசூதி, வாரணாசி மசூதி, ஜான்வாபி மசூதியில ஆராய்ச்சி செய்வதற்கான அனுமதி அப்படிதான் வழங்கினார். அப்போ அயோத்தியோ திருப்பரங்குன்றத்தையோ ஒரு லோக்கல் இஷ்யூ என்ற முறையில் நாம் பார்க்க கூடாது. அங்க கூடிய கூட்டத்தையும், அது வந்து மக்கள், உள்ளூர் மக்கள் யாருமே கிடையாதுங்க. இப்போ சொன்னாரு, கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க, அங்கிருந்து வந்தாங்க, இங்கிருந்து வந்தாங்க, லோக்கல் பீப்புள் யாரும் ஆதரிக்கல என்று நாம் ஆறுதல் கொள்ள முடியுமா? அந்த வீடியோ, அந்த போராட்டம், அந்த பிரச்சாரம், அது ஓவராலா ஒரு இம்ப்ரெஷனை வந்து ஏற்படுத்துது. அதன் மீது ஒரு பிரச்சாரம் நடக்குது. அது வந்து ஒரு பெரிய திரள் வந்து கூடி இருக்குது, அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. இப்ப நம்ம இந்த ரூம்ல உட்காந்து அவர் கேஸோட வரலாறு சொல்றாரு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஒரு நதியும் பேசுறேன், இதெல்லாம் மக்கள் யாரும் அதெல்லாம் கேட்கறது இல்லை. மக்களுக்கு தேவைப்படுறது வாட்ஸ்அப் ஃபார்வேர்டும் ஒன்லைன் நியூஸ், இது மட்டும்தான். அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, இப்படி கேட்குறாங்க, இப்படி இருக்காங்க. சிக்கந்தர் எப்போ வந்தாரு? இடிச்சா எச்சராஜா சொல்றாரு, அவர் எதுக்கு அங்கே வரணும்? ஸ்கந்தரா தானே இருக்க முடியும், அது எப்படி சிக்கந்தரா இருக்க முடியும்? ஸ்கந்தர் வந்து சிக்கந்தரோட சீனியரா தானே இருக்க முடியும். இப்படிதான் ஒரு காமன் சென்ஸ் லாஜிக். இதுல வந்து அவர்கள் பில்டப் பண்ணிட்டு போவாங்க. அதனால அது உள்ளூர் பிரச்சனை அல்ல, அதை அவர்கள் விடப்போவதும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சு கொண்டா என்ன செய்யணும்? நம்ம அயோத்தியா பிரச்சனை வந்து எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும். மண்டல் கமிஷனை ஒட்டி தான், அதை முறியடிப்பதற்கு தான், விபி சிங் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அந்த இஷ்யூ வந்து அத்வானி எடுக்கிறார். அப்ப பொதுவா என்ன பேசப்பட்டதுன்னாக்கா, கமண்டலை மண்டல் வீழ்த்தும் என்று பேசப்பட்டது. கமண்டல் அப்படின்றது இந்த சங்கிய அரசியல், அதை மண்டல் வீழ்த்தி விடும் என்று பேசப்பட்டது. அப்படி முடியும் போல இருக்கு என்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்தில் அதுக்கப்புறம் முலாயம் சிங் யாதவ் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் கடந்த சில பத்தாண்டுகளில் நடந்திருப்பது என்ன என்று சொன்னால், அந்த மண்டல் பரிந்துரை, அதனால் பயன்பெறக்கூடிய, பயன் பெற்ற ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களை துண்டு துண்டா பிரிச்சு அதுல கணிசமான பிரிவினரை தன்னுடைய வாக்கு வங்கியாக பிஜேபியால் மாற்ற முடிந்திருக்கிறது. அப்புறம் இப்ப ஆனந்த் தெல்தும்டே சமீபத்தில் சொன்னதை போல மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல இடங்களில் ரிசர்வ் தொகுதி ஆக பெரும்பான்மையாக பிஜேபி தான் ஜெயிக்குது. அவங்க பட்டியல் சமூகத்தின் மக்கள் மத்தியில அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன பொருள்? இப்படியெல்லாம் நமக்கு சுத்தி தீ எரிந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த தீ பரவாது. இது ஏன்னா இது பெரியார் பிறந்த மண், பாதுகாப்பா இருக்கிறோம் நாங்க என்று நாம் சிந்திப்பது அறிவுடைமையா என்று பார்க்கணும். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். இப்போ மதுரையில் அப்படி ஒரு அமைப்பு கட்டி செய்திருப்பதா
சொன்னார். இப்போ பிஜேபி அரசு அதனுடைய அபாயம் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த திமுக அரசு 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 4 ஆண்டுகளில் திமுகவுடைய என்ன செய்தது செய்யவில்லை என்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறது என்ற சூழலை பயன்படுத்தி கொண்டு பகுத்தறிவாளர்களோ இடதுசாரிகளோ மதசார்பற்ற சக்திகளோ என்ன விதமான மூமெண்ட்டை வேறு மட்டத்தில் நாம் கட்டியிருக்கிறோம், என்ன உருவாக்கி இருக்கிறோம். இப்போ அவர்களால் இப்படி ஒரு கூட்டத்தை திரட்ட முடியுது. அது நம்ம சும்மா சொல்லி ஆறுதல், அவன்கிட்ட காசு இருக்குது கொண்டான்ட்டான் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இதன் வழியா நான் இப்ப சொல்றேன், இந்த திருப்பரங்குன்றத்தில் இன்னும் கொஞ்ச காலத்துல லோக்கல்லே அவன் ஆட்களை உருவாக்கிடுவான். அது ஈஸி. ரொம்ப எல்லா ஊர்லயும் சமூக விரோத சக்திகள் இது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. பிஜேபி அப்படிதானே ரெக்ரூட் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஆட்கள் அவர்களுக்கு கிடைப்பார்கள். இப்பவே திரட்டின சக்தி சோசியல் மீடியால வந்திருக்குது. எல்லாமே ஜாதி சங்கம், ஜாதி ரீதியா போலரைஸ் பண்ணி அந்த சக்திகளை தான் அவன் சேர்த்துக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி மக்களை திரட்டுவது அப்படின்னு சொன்னா நம்ம வேறு மட்டத்துல வேலை செய்ய வேண்டும். பொதுவான கருத்து பிரச்சாரம், இப்போ நம்ம சீமானுடைய பெரியார் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக கருத்து ரீதியா தோழர்கள் மோதுறாங்க. மகிழ்ச்சி, செய்யணும் அதை. ஆனால் கருத்து ரீதியா பேசுவதனால், சோசியல் மீடியால பேசுவதனால், ஊடகங்கள்ல பேசுவதால் அது ஆட்டோமேட்டிக்கா பௌதிக சக்தி எல்லாம் மாறாது, நடக்காது. அதை கீழே அமைப்பாக மக்களை எப்படி ஆர்கனைஸ் பண்றது என்பதற்கு ரொம்பவும் காலம் கடந்து தான் யோசிக்கிறோம். இருந்தாலும் இப்பொழுதாவது யோசித்து அந்த மாதிரி பணிகளில் இந்த மாதிரி இயக்கங்கள் ஈடுபடணும். அது ஒரு ஃப்ரண்ட் உடனே அவசரமா உருவாக்கியாக வேண்டும். இது ஒரு நெருக்கடிக்கு இப்போ அது உருவாகுது. அவனுடைய அமைப்பு அப்படி நெருக்கடிக்கு உருவாக்கப்பட்டது அல்ல. அவன் கன்சிஸ்டண்டா ஒரு இலக்கு, ஒரு லட்சியம், அதை அடைவதை நோக்கி ரெகுலரா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ரெகுலரா வேலை பார்க்கிறான். அதற்காக ஒவ்வொரு முனையிலிருந்தும் காயை நகர்த்துகிறார்கள். நாம் அப்பப்போ அப்படி ஒன்று வரும்போது ஒரு கூட்டு நடவடிக்கைன்னு ஒரு 10 பேர் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்றோம். அப்படி பண்றது கூட அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அரசுக்கு வேண்டுகோள் விடுவதா இருக்கு. அரசு எப்படி இருக்குது? பிரஸ் மீட் வைக்காதன்னு சொல்லுது. அப்ப திமுக சரியில்லை, அதெல்லாம் விமர்சிக்கலாம். ஆனால் திமுகவை நிர்பந்தப்படுத்தக்கூடிய, தோழர் சொன்னார் இல்லையா, ஒருவேளை 4ஆம் தேதிக்கு முன்னால 3ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ஏதோ ஒரு தேதியில இதைவிட ஒரு பெரிய கூட்டத்தை இதற்கு எதிராக கூட்டியிருந்தால் இந்த அரசும் இந்த அரசு இயந்திரமும் இப்படி நடந்து கொள்ள துணிந்திருக்குமா என்பதை நாம் யோசிக்கணும். அதை நாம் செய்யவில்லை. அதை செய்யாத வரையில் இந்த பொதுவாக நம்ம தீர்ப்பு சொல்வதனால எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் இந்த அரசு எந்திரத்தை கொண்டு எதுவும் செய்ய முடியும். ராகுல் காந்தி சொல்றாரு 38 லட்சம் வாக்குகள், 39 லட்சம் வாக்குகள் கள்ள ஓட்டு மகாராஷ்டிராவில், அப்படியே அவங்க பீகாருக்கு போவாங்க, அப்படியே அவங்க யூபிக்கு போவாங்கன்றாரு. என்ன செய்ய முடியுது அவரால்? எலெக்ஷன் கமிஷனுக்கு வேண்டுகோள் விட முடியுது. எலெக்ஷன் கமிஷன் என்னவா இருக்குது? அவருடைய கைப்பாவையா இருக்குது. எத்தனை வேண்டுகோள் விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நினைவை திருப்பி பாருங்கள். 1980களின் பிற்பகுதியில் ரத யாத்திரை தொடங்கியது. அதிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான என்ன மாஸ் மூமெண்ட்டை எதிர்கட்சிகள் கட்டி இருக்கிறார்கள்? எந்த இயக்கம் என்ன மாஸ் மூமெண்ட்டை கட்டியிருக்கு? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மாஸ் மூமெண்ட் விவசாயிகள் இயக்கம் பஞ்சாப்ல நடந்தது. அதை தவிர இந்துத்துவத்துக்கு எதிராக எந்த மாஸ் மூமெண்ட்டும் வரல. எல்லாம் போய் கடைசி நிலையில தான் பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு ஒரு ராகுல் காந்தி ஒன்று போனார். அப்போ ஒரு கவுண்டர் நரேட்டிவ், இதற்கு எதிரான ஒரு அரசியலை முன்வைக்கின்ற எந்த அரசியல் இயக்கத்தையும் எந்த அரசியல் கட்சியும் கட்டவில்லை. நம்ம திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். நேர்மறையான ஒரு நரேட்டிவ், அதுக்காக மக்களை திரட்டுவது என்பது இல்லை. அப்படி இல்லாத வரையில் நாம் ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது. இது தடுத்தாட்டம் அப்படின்றதுல பிரச்சனை தீராது. அவன் அடுத்தடுத்து வேற வேற ஒண்ணு நம்ம மேல எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறான். எதை தடுப்பது? இது யூஜிசியை தடுக்கிறதா, இல்ல பள்ளிக்கூடத்து பணம் தெரியல அதை தடுக்கிறதா, கவர்னர் மசோதாவை நிறுத்தியிருக்கிறானே அதை தடுக்கிறதா, திருப்பரங்குன்றத்தை தடுப்பதா, வக்ஃப் பில்ல தடுக்கிறதா? எதை தடுப்பது? எதை தடுத்து ஆடுவது? அப்ப நேர்மறையில் அப்படி ஒரு இயக்கம் கட்ட வேண்டும் என்பதுதான் நான் இதுல முன்வைக்கின்ற கருத்து.
அது எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றது சம்பந்தப்பட்டவர்கள் அமர்ந்து சீரியஸாக பேச வேண்டிய விஷயம். நாம் இறுதியாக வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம், பொதுவாக பெரியார் பிறந்த மண் என்று பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அவர் செய்த பணியில் ஒரு 20%, 10% கூட செய்யாமல் இந்த பழம்பெருமை பேசுவதைப் போல அப்படி பேசுவது என்பது அவருடைய பணிக்கு செய்கின்ற துரோகம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அதான் என்னுடைய கருத்து. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.